வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இட்லியும் மட்டன் கொழுப்பு சேர்வாவும் பார்க்க போகிறோங்க. மட்டன் கொழுப்பு முட்டை சேர்வா. அதுக்கு வந்து கொழுப்பு எடுத்துருக்கேங்க. வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கலாங்க. இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாலே போதுங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் விட்டால் குழஞ்சிரும். இது கூட 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தேங்காயும் கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல கரம் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட கலந்து நம்ம வந்து பெருஞ்சீரகமும் பட்டை லவங்கமும் தாளித்து கொட்டி கொதி விட்டுக்கலாம். இந்த பாருங்க, கொதி விட்டதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க. ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க. இந்த முட்டையை வந்து இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக திரியாக கொஞ்சம் நல்லா வரும். சூப்பராக இருக்குங்க இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. இது குருமா மாதிரி இருக்காதுங்க. சேர்வா ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் கொஞ்சமாக தான் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். இதோ நம்மளோட மட்டன் முட்டை கொழுப்பு சேர்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றி வச்சிடுறேங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுங்க இது. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மட்டன் முட்டை கொழுப்பு சேர்வா. இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. இதை பாருங்கள், முட்டை அப்புறமா இந்த கொழுப்பு பீசஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.